படுக்கிறேன்னு சொல்லிட்டு தண்ணி ஊத்தி விடுறாங்க. வரும்போது பக்கத்துல படுத்துடுறாங்க, அப்படி இல்லைன்னா மேல கை வச்சுட்டு ஒரு மாதிரி. நான் இங்க வாழ்க்கை மாதிரிதான். சென்னையில் இப்படி ஒரு இடத்த கண்டிப்பாக நீங்கள் யாரும் பார்த்துக்க முடியாது. கரெக்டாக வந்து சென்னை ரிப்பன் பில்டிங்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விவி கோவில் தெரு, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் ரோட்டோரத்தில் வசித்து வராங்க. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இந்த பகுதியில் இல்லாமல் இருக்குது. இந்த மக்கள் கிட்டத்தட்ட 3 தலைமுறை இந்த பகுதியில் வசிச்சுட்டு வராங்க. இங்கே நிறைய படிக்கிற மாணவர்களும் இருக்காங்க. இந்த பகுதி மக்கள் தங்களுடைய கோரிக்கைகளை என்னெல்லாம் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இந்த செய்தியில் பார்க்கலாம். நாம் சென்னையில் பல பேர் இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருப்பார்கள். ஃபுட் விளாக் அல்லது டிராவல் விளாக் செய்பவர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்துவார்கள். ஆனால் இந்த பகுதி சென்னையின் மிக மோசமான பகுதி. மிகவும் கஷ்டப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் வசிக்கும் இடம்தான் இது. சென்னை ரிப்பன் பில்டிங் வளாகத்திற்கு வலதுபுறம் இருக்கக்கூடிய பெரியமேடு, விவி கோவில் தெரு மற்றும் கற்பூர தெரு பகுதியில் இந்த மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். கிட்டத்தட்ட 70 குடும்பத்திற்கு மேல் வசித்து வரும் இந்த மக்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகளை அனுபவிக்கிறார்கள், அவர்களது கோரிக்கைகள் என்ன என்பதை அவர்களே கூறுகின்றனர். நிறைய பிரச்சனை சந்திக்கிறோம் சார். 1 2 சொல்ல முடியாது. இங்கே வந்து வீடுங்களே எதுவுமே கிடையாது. இந்த கொட்டா இந்த மாதிரி இருக்குது. லார்ஜ் இங்கே தான் இருக்குது. லார்ஜிலேருந்து வர அந்த கழிவு நீர் எல்லாமே இங்கே நிற்கும். குளிக்கிறது கொள்வது நாங்கள் இந்த ஜென்ரேஷனில் போயிட்டு பொம்பளைங்க நாங்கள் பம்பில் பப்ளிக்காக உட்காந்து ஓப்பன் பிளேஸில் தான் குளிக்கிறோம். அதையும் வீடியோ எடுத்து நிறைய பிரச்சனை நடந்து ஸ்டேஷனில் போய் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். போய் படுக்கிறேன்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றி விடுறாங்க. மழையோட மழையாக அந்த ஈரத்தில் தான் சார் நாங்கள் படுக்கிறோம். ஈரத்தில் தான் படுக்கிறோம். சில பேர் ஆட்டோவில் படுப்போம். லைனாக இங்கே ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கிறதுனால ஆட்டோவில் படுப்போம். அப்படிலாம் இந்த மாதிரி கேட் ஏதாவது திறந்துருந்துன்னா அங்கே இங்கே இப்படி தான் நான் இங்கே வாழ்க்கை மாதிரி தான். கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலாக பிளாட்ஃபார்மில் வசித்து வரும் தங்களுக்கு மழைக்காலங்களில் ஒதுங்க இடமில்லாத நிலை உள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். தற்போது வீட்டில் குடும்பத்தினர் பாதுகாப்பில் உள்ள பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லாத நிலையில் இவர்களின் எந்தவித பாதுகாப்பும் இன்றி பிளாட்ஃபார்மில் வசித்து வருகின்றனர். இவர்கள் சமைப்பது, குளிப்பது, சாப்பிடுவது, உறங்குவது என அனைத்தும் சாலை ஓரத்தில்தான் என்பதால் தங்களின் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்படுவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த தெருவில் தான் நாங்கள் தூங்குவோம், ரோட்டில் தான் நாங்கள் தூங்குவோம், வேறு எங்கேயுமே தூங்க முடியாது. அதை விட்டால் மெயினில் பிளாட்ஃபார்ம் கல்லில் தூங்குவோம். அதே மாதிரி நைட்டில் வந்து இங்கே பொம்பளை பசங்க படிக்கிற பசங்க ஒரு 5 பொண்ணுங்க இருக்காங்க, காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க. அவங்களாம் நல்லா குவாலிஃபிகேஷனாக படிச்சுட்டு நல்லா இருக்காங்க. அந்த குழந்தைங்கள படுக்க வச்சுட்டு தூங்கும் போது அம்மாங்களால் தூங்க முடியல. நைட்டில் வந்து இந்த லார்ஜ் ரூம்ஸ் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, சென்ட்ரல் பக்கத்துலேயே இருக்கிறனால இங்கே ரூம்ஸுக்கு எல்லாருமே வருவாங்க போவாங்க. அதில் ஹிந்திக்காரங்கோ தமிழ் யார் அவங்க லாங்குவேஜெலாம் சொல்ல முடியாது. வரும்போது பக்கத்தில் படுத்துடுறாங்க, அப்படி இல்லைன்னா மேலே கை வச்சுட்டு ஒரு மாதிரி சொல்ல முடியல. அவ்வளோ அசிங்கமாக குழந்தைங்கள வச்சுட்டு இங்கே இருக்குது, ரொம்ப கஷ்டம். இதுகுறித்து முதலமைச்சரிடம் முறையிட்டுள்ள இந்த மக்கள் தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும், இருப்பினும் துரிதமாக நடவடிக்கை எடுத்து தங்களுக்கு வீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கின்றனர். கொஞ்சம் எங்களுக்காக இல்லைனாலும் எங்களுக்கு பின்னாடி படிக்கிற அந்த குழந்தைங்களோட லைஃப் வேஸ்ட் ஆகாதளவுக்கு அவங்களாவது வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி கொஞ்சம் பண்ணுங்க. அடிப்படை வசதிக்கு நாங்கள் எதுவுமே கேட்கல சார். ஒரு வீடு அவ்வளோதான், 4 செவுரு ஒரு வீடு அவ்வளோதான். அதில் குழந்தைங்கள வச்சு நல்லபடியாக படிக்க வச்சு அவங்கள கரை சேர்த்துருவோம். பொம்பளை பசங்களை நம்பிக்கையாக இங்கே படுக்க வைக்க முடியல. நாங்கள் வேறு எதுவுமே கேட்கல. எங்களுக்கு வீடு மட்டும் ஒரு 70 குடும்பம் இருக்குது. அந்த 70 குடும்பத்துக்கு வீடு மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுக்க சொல்லுங்கள் சார். அவர் பார்வைக்கு மட்டும் இந்த விஷயம் போனால் போதும் சார். தேர்தலுக்கு வந்து வாக்கு கேட்கும் அரசியல்வாதிகள் தேர்தலுக்கு பின் தங்களை வந்து சந்தித்ததில்லை என்று வேதனை தெரிவிக்கும் 80 வயது மூதாட்டி இரவு மழை பெய்யும் நேரத்தில் டிரான்ஸ்ஃபார்ம் வெடித்து மிகப்பெரிய பிரச்சனையை சந்தித்ததாக கவலை தெரிவித்தார். எலெக்ஷனுக்கு வரும்போது கையில் காலில் நாங்கள் கொடுத்துட்றோம்மா, வீடு கொடுக்குறோன்ட்டு எதுவோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த ஓட்டு வாங்கும் போது ஏதாவது கையில் கொடுத்துட்டு, எங்களுக்கு அப்போ நாகரிகம் தெரியாது, எங்களுக்கு கொடுக்குறத வாங்கினு ஓட்டை போட்டு வந்துங்கன்னு இருக்கேன். இப்படி தான் எங்கள் காலம் ஓடிக்கின்னு இருந்தது. தங்களின் பெண் குழந்தைகள் மற்றும் பெண் பிள்ளைகளை பாதுகாக்க இரவு முழுவதும் உறங்காமல் பாதுகாப்பதாக வேதனை தெரிவிக்கும் மூதாட்டி
முதலமைச்சர் தங்களுக்கு வீடு வழங்க துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த மாதிரி பொட்டை பிள்ளைங்கள்லாம் நாங்கள் வச்சுக்கின்னு ரோட்டில் எங்களால் இருக்க முடியல. இப்படியெல்லாம் பல கஷ்டங்களை நாங்கள் அனுபவிச்சுக்கின்னு இந்த ரோடு மேலே நாங்கள் இருக்கிறோம். இப்போ அந்த தம்பி வந்ததுனால எங்களுக்கு சில கோரிக்கை கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை ஸ்ட்ராங்காக எங்களுக்கு இருக்குது. எங்களுக்கு வேறு எதுவும் வேணாம், சொத்து சுகம் நிலம் நீர் எதுவும் கேட்கல, பணம் காசு கேட்கல, எங்களுக்கு வீடு வேணும். இந்த இடத்துல அடிப்படை வசதியான வீடு எங்களுக்கு வேணும் அப்படின்னு அமைச்சர் ராஜ்மோகன் அவங்கள்ட்ட ஏற்கனவே தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் விஜய் அவர்கள்ட்ட கோரிக்கை வச்சுருக்காங்க. இந்த பகுதி மக்களோட பிரதான கோரிக்கை எங்களுக்கு வீடு வேணும், எங்களுக்கு அதாவது ஒரு இடத்துல கொடுக்காம வெவ்வேறு இடங்களில் கொடுத்தா கூட பரவாயில்ல, எங்களுக்கான வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதி மக்கள் முதலமைச்சருக்கு கோரிக்கை விடுத்திருக்காங்க. மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பரத்துடன் செய்தியாளர் யோகேஸ்வரன்.